இந்த கடவுள் டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த மார்கழி குரோதி வருடம் மார்கழி மாதம் நல்ல விடுவு காலம்தான். சனீஸ்வரன் நன்னாயிட்டார். குரு தை மாதம் அக்கரம் முறிஞ்சால் கூட இப்போ நல்லா இருக்கும். சர்ப்பங்கள் தொல்லை இல்லை. அருமையான ஒரு காலம் இது. இந்த காலத்தில் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயும் குருவும் வக்கரத்தில் இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால கடகத்தில் பலம் வந்துடும். நீச்ச பங்க யோகாராஜ் கொடுப்பார். ஆக மொத்தம் எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதம் ஸ்மூத் செயிலிங், சம்சார கடலில் போகிற மாதிரி அந்த அமைப்பில் ஸ்மூத் செயிலிங் நடக்கிறது நமக்கு திருப்தியாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் ஒரே சத்தமாக தான் இருக்கும். கண்ணையும் காலையும் தாண்டி சொல்கிறேன், மூடிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும். உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். பொருள் வர நிறைய இருக்கும், பணம் நிறைய இருக்கும். நம்மளால் வேலை செய்யவே முடியாது, அவ்வளோ நிறைய இருக்கும். நிம்மதியாக உட்கார்ற அளவுக்கு இருக்கும். எதுவும் பிரச்சனை இல்லை. அது தருத்தரும் இது எல்லாம் வியாதி நோய் ஆக்சிடெண்ட் செத்து போகிறது அடி வாங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் குறைஞ்சிரும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம மூக்கு நுழைக்காத இருந்தால் போதும். தேவையில்லாத விவரங்களுக்கு நம்ம மூக்கை நுழைச்சி புண்ணாக்கிறது நல்லது. ஏன்னான்னு கேட்டால் அப்படி தான். கிருஷ்ணனுடைய காலத்தில் சுற்றி எல்லாருமா இருந்தாங்க. அவர் எப்படி போராடணும்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்மளை எஸ்கேப் ஆகிக்கணும். அவ்வளோதான். தவிர பெரிய நீங்கள் போய் சமுதாயம் ஆட்சி பண்ணுறான்னு போய் இறங்கினீங்கன்னா நீங்கள் தலைகள் தொங்க வேண்டியதும். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதத்தினுடைய அருமையான ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லாத ஸ்மூத் செயிலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சுக்கராச்சாரியார் வேணால் மாறுவார். புதன் அதெல்லாம் சாதாரணமாக மாத கிரகங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. மெயின் கிரகம் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் குரு இவ தான். செவ்வாய் கூட சில மாதம் 3 மாதம் 4 மாதம் உட்காந்துட்டுருவோம் வக்கரமாக. அது ஏன்னா மெயின் சனீஸ்வரன் செவ்வாயின்னு தான் மெயினாக நம்மளுடைய உலக விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி அனுபவிக்க வைக்கிறார். மற்றவங்களாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுப்பாங்க தவிர நீ அனுபவிச்சான்னா போனான்னா வந்தான்னா அவன் வேலையை பார்த்து போடுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவர்கள் சுரர்கள் அசுரர்கள் சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க. குணங்கட்டவங்க, தனக்கு உலகம் எப்படி போனாலும் போடணும், அது அசுரர்கள் பேர். சுரர்கள்னு மற்றவங்களுக்காக பகவான் செஞ்சுருக்கோம். அவங்களுக்காக சர்வீஸ் பண்ண வேண்டியது. இந்த வேலை தான் அவர் வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் படிக்கும்போது நம்ம கூடயே இருக்காங்க தவிர நம்ம எங்கேயா பார்க்குறோமா? பார்க்க முடியாது அவங்களெல்லாம் இல்லையே. இந்த சரீரத்தை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தை மனசில் கொடுத்துட்டு இந்த மனதை பின்னாடி போக விட்டார். ஆனால் தப்பாக எல்லாம் நடக்கும். ஒரு காரியம் நடக்காது. நவகிரக நாள் என்ன தான் போயிட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம அடமெண்ட்டு இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நீ உன்னையும் உணர்ந்து பாருன்னு சொல்லிவிட்டார். அது சொல்லிடலாம், வாயால் சொல்லிடலாம். அவங்களுக்கு உள்ள கர்மங்களை ஒழுங்காக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். அது போதும். இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கோங்க. அதே பகவான் கிருஷ்ணனை விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதத்தில் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போது. கோச்சாரத்தில் புதன் சூரியனோட போயிடுவார். மிதுனத்து சப்தம்னு சொல்லக்கூடிய தனுசில் சூரியன் இருப்பார். வீரியஸ்தானாதிபதி. அது காரம் அவ்வளோ. பொதுவாக சூரியன் தான் எல்லாம் கொடுக்கணும், வீரியத்தை மட்டும் எல்லாத்தையும் கொடுத்தானோம். அந்த புதன் இருப்பார். தலைவரே உட்காந்துட்டார். அவரே சுகஸ்தானாதிபதி. எப்படி இருக்குவார்? உட்காந்துட்டார். சப்தமத்தில் உட்காந்துட்டார். உங்களுடைய சம்பந்தப்பட்ட இனங்களில் களத்திரம் சொல்லக்கூடிய மனைவி மட்டும் இல்லை, உங்களுக்காகவோ குடும்பத்துக்காக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட முதலாளிகள், சீனியர் அசிஸ்டண்ட்டு என்னென்ன உண்டோ அத்தனை பேருமே வேலை செய்கிறது. வியாபாரிகள் அந்த தொடர்புள்ள அந்த வியாபாரம்னா உட்காலத்திலே வராது. தொடர்பு உள்ள அத்தனை இதுக்கும் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸு அத்தனை பேருமே அவர் நம்ம வாங்கிக்கிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் களத்திரன்னு பேர். அவங்க தொலைவு இல்லைன்னா வியாபாரம் பண்ண முடியாது யாருமே. வெறுமனை வாடகை அதனால் அந்த களத்திரம் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. அதனால் அப்பேற்பட்ட களத்திரம் சொல்லக்கூடிய யாரும் பார்த்தான்னா குரு தான்.
அந்த விதிரத்து குருவானவர் எங்கே வந்திருக்காரு? அயனசைன போகத்தில் உட்காந்து வக்கரமாக ரிஷபத்தில். ஆல்ரைட். ஏன் மறைமுகது? அயனசைன போகன்றது நல்ல சம்பாதிக்கணும், ஜீவனம் நல்லா ரெஸ்ட்டு, ஆனால் பீஸ்ஃபுல் லைஃப் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி போகம் அனுபவிக்கணும். இதானே உண்டு, அதுதானே பிறந்திருக்கோம். இன்னும் வெட்டியாக உட்காந்து பூமி பார்த்து போகிறது நல்லா அனுபவிக்கணும் இல்லையா? அதுதான் அந்த உட்காந்துட்டு வக்கரமாகிட்டாருன்னு கேட்டான்னா அவரை எப்போதுமே எளிமையானவங்களை தான். அதெல்லாம் போக பாக்கியில் அனுபவிக்கூடாது. இவ்வளோதான் இப்படி தான் இருக்கணும், டிஸ்டன்ட் ரைட் அப்படின்னு ஒரு எளிமையாக வாழ்க்கை வாழுது. அவர்கிட்ட போய் நீ நல்ல ஆடம்பரமாக இருக்கணும், ட்ரிம்மாக இருக்கணும், ஆடை அலங்காரங்களை பண்ணி நகையெல்லாம் போட்டு பந்தாவாக இருக்கணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் இது இயல்பாக ஜாமாக நல்லா அனுபவிக்கணும்னா அவருக்கு பிடிக்காது அவருக்கு. அதனால் குருகிட்ட பிடிக்காது. டிசிப்ளின் லைஃப். அது என்ன டிசிப்ளின் லைஃப் தெரியல இருக்கணும். மற்றவங்களுக்கு இம்சை இல்லாட்டான கூட, மற்றவங்களுக்கு இம்சை இல்லாட்டான் நீ மற்றவங்களுக்கும் இருக்கணுமா வேணாமா, அது வரைக்கும் அவ்வளோதான் பார்ப்பார். இப்படி தான் ஒரு வாழ்க்கை தான் வரைக்கும் அப்படி போயிட்டு இருந்தானா அதுதான் குருவினுடைய அமைப்பு. மேனரிசம் மாதிரி டிசிப்ளின் மெதுவாக முடியாது. மற்றவன் பகவான் எல்லாரும் கூட நீ ஒன்றும் கரெக்டாக வேண்டியதில் சொல்லி விட்ருவார். அவளுக்கு தெரியாதுன்னு அப்படி. அதான் செல்ஃபிஷ் குணம் அது பேர். அதனால் என்ன அது பாதிப்புகள் வருது. தனக்கு தானே எல்லாமே இருக்க முடியுமா? அதனால் அந்த குருக்கு அந்த கான்ட்ரரி ப்ராப்ளம் இதுதான், இந்த கான்ட்ரவர்சி ப்ராப்ளம் இதுதான். இந்த செயல்பாடுகளில் வாழ்க்கை இருக்குது. அவர் அமைப்பு அது மாதிரி கொடுத்துருக்காங்க பகவான். ஏன்னா பொக்கிஷம் இருக்கும், செக்யூரிட்டி, அது பணத்தை போட்டுட்டு பத்திரமா பாதுகாக்கணும், அது தகுந்தாமல் செய்யணும்னு எல்லா பொக்கிஷம் 16 வகை செல்வம்னா வெறும் காசு இல்லை. அது குருக்கிட்ட கொடுத்துருக்காருன்னா அது பாழாயிட போதேந்துக்காக தான், ஓவர் நம்ம போய் பாழாயிடுவதுக்காக தான் எல்லாருக்கும் இத்தினுண்டு செல்வம் இத்தினுண்டு கொடுப்பான். ரிலேஷன்ஷிப் பகவான்கிட்ட இருக்கணும் இல்லை, விட்டு ஓடிடுவீங்களே, அது அனுபவிக்கப்படுவீங்களே. இந்த குருவுடைய குணம் இது, வேறு ஒன்றும் இல்லை. அது கெட்டவர் இல்லை. அவர் கேளுங்க, பகவான் படைச்சவர்களும். அந்த குரு வக்கரமாக ரிஷபத்துக்கு ஒத்தே வராது குரு. அதனால தான் எத்தனை பேர் பெரிய பார்க்குறதுக்கு என்னெல்லாம் பந்தாக இருப்பான், இவ்வளோ கடன் இருக்கும், தெருவில் போய் நிற்பான், சோத்துக்கு இருக்காது. சினிமாட்ட லக்ஷ்மியை பார்த்தா தெரியும் அது எப்படி படுத்துருக்கான்னு தெரியும். அதே பேர் இருக்காங்க அந்த மாதிரி படம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஆனமா ஆச்சுல்ல, ஜீரோ. முத்துராம புள்ளியை பற்றி பார்த்தீங்கல்ல அப்படின்னு. இது மாதிரி தெருவில் போகிற அளவுக்கு சோத்துக்குழியில அளவுக்கு இந்த கலைஞர்கள் நமக்காக எவ்வளோ ஆற்றல் நமக்கு படைச்சி கொடுத்துருக்காங்க அனுபவிக்கிறதுக்கு. ட்ராமாஸு, கலை, ஓவியம், அது இது பண்பாடு, கலை என்னென்ன உண்டோ அத்தனை இருக்குது நமக்காக. இந்த கோவில் அர்ச்சகர்கள்லாம் டெடிகேட் பண்ணி சில பகவான் ஈடுபடுறாங்க. எளிமையான வாழ்க்கை அது குரு கொடுக்குறாரு. ஆனால் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும், பூர்ண வாழ்க்கை கொடுப்பார். ஆனால் அது அதுக்கு இந்த பூர்ண வாழ்க்கை உலகத்தில் மற்றவங்க மாதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை அமைப்பு, இது போதும்ன்ற வாழ்க்கை கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்கள்ட்ட ஈடுபடுவீங்களா. அப்போ பகவான் நிறைய ஒரு குறையும் இல்லாமல் குற்றம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறானா இல்லையா? அப்பப்போ தேவையானதை கொடுப்பார். அதிகமாக எதிர்பார்க்காத இது உண்டான பண்டிகை, இதுக்குள்ளே பண்டிகை மாதிரி அமைப்பை கொடுக்குறதுன்னா வேலைக்கு ஆகாது. புதன் அறிவு திறன் ஜாஸ்தி. இப்படி பண்ணாலாம் கொடுக்க மாட்டான். வியாபாரத்தை எப்படி பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், எப்படி வரவழைக்கணுன்றது புதன் அவன் அப்பன் சந்திரகிட்டேருந்து கற்றுனுக்கலை. அப்போ தான் ஒரு கர்மங்கள் மூவ் ஆகும், செயல்படும், புதுசாக அனுபவிக்கிற கொள்ளலாம். அந்த போகிறது போகிறலாம் நிறைய வரும். இதெல்லாம் இது புதன் பண்ணுற வேலை. அது எல்லாருக்குமே அவர் தான் பகவான் கிருஷ்ணன். எல்லாருக்குமே அந்தரியாத்மா இருக்குது. அவர் தான் சொல்லிகிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கணும். ஏன்னா எவர் எப்படின்னு பண்ணுறதுனால நமக்கு இத்தனை குழப்பங்கள் நம்ம இன்னும் வாழ்க்கையில் அணுவாக அடுத்து நடக்க போகிற விஷயங்கள்லாம் ஆகாவும் சொல்லுத்து முடியத்துக்குள்ளே ஐயோன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுவான். கேட்டால் மேலே என்ன கீழே இறங்கணுமா, அது எப்படி? இது உச்சாணியில் போனால் இறங்கித்தான் ஆகணுமா? இந்த கதையில் நமக்கு வேண்டாம். ஏன் அப்படியே இருக்கக்கூடாது தானே, அனுபவிக்கூடாதுன்னு சரீரத்தை பாழாக்கிடுவான். இதெல்லாம் புதன் இயற்கையாக பண்ணக்கூடிய ஒரு வியாபாரத்தில் ஓன்னு திடீர்னு பார்த்தா கடனாக்கிப்பான். பார்த்தேன் எங்கேயோ பணம்லாம் போய்டும், கோட்டை விட்டுருவான். இந்த மாதிரிலாம் இது நான் ஒரு அமைப்பில் புதன் நிறைய செய்வார். ஆனால் பயங்கரமான ஒரு மூளை கொடுத்துருப்பான் பாருங்கள். புத்திசாலித்தனம், கோபம், தாபம் எல்லாம் அப்படியே அமைக்கி எதிராளி திறந்த மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மாற்றுத்திறன் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி யாரும் கிடையாது. நுட்பத்திறன், மற்றவங்களுடைய வீக்னஸை கண்டுபிடிச்சி அது பிரகாரம் செயல்படணும்னா இந்த புதன் மட்டும்தான் உங்களுக்கு யாரும் கிடையாது. அந்த அதீதமான ஒரு புத்தி வியாபார தந்திரம் முக்கியம். எப்படிலாம் பண்ணினா எப்படிலாம் சம்பாதிக்கலாம், எப்படி இருந்தால் அதை எப்படி அவனை கவர் பண்ணலாம், இதெல்லாம் வியாபாரத்தில் புதிய தந்திரங்கள் எல்லாம் சொல்லியதுக்கு அந்த புதனுக்கு நன்னா தெரியும். அதனால தான் புதன் வியாபாரியும் பேர். சூரியன் அவர் ஏன் கூட வச்சுருக்காருன்னா அவர் சொத்து கூறிவார்.
வெறும் பூமியை படைச்சிட்டு நாக்கை விழிக்க வேண்டியது தான். அதான் தெரிஞ்சு தான் சூரியனை கொண்டு ஒவ்வொரு மாதம் சூரியனை போட்டிருக்காரு. அந்த சூரியன் வீரியஸ்தானாதிபதி பாருங்கள் வெடிங்க. வீரியஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதி தான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது கரெக்டாக கொடுத்தா தான் கடைசி வரைக்கும் வண்டி ஓடும். அது இல்லைன்னா வண்டியே ஓடாது. அதனால தான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. தினத்துக்கு 3ஆம் இடம். அந்த கன்னிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் கொடுத்துருக்கு பாருங்கள். இது பயங்கர உபயராசி பெரிய ஃபேமஸ் தான் இல்லை. அந்த புதனுடைய சம்பந்தம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி யாருன்னு பார்த்தோன்னா சுக்கராச்சாரியர் தான். அந்த சுக்கரர் உட்காந்து அருமையாக உட்காந்து பண்ணின்னு வருவார். அந்த சுக்கரை கும்பத்துக்கு கிளம்பி வந்துடுவார். மகரத்துலேருந்து மெதுவாக கும்பத்துக்கு வந்துடுவார். 8ஆம் வீட்டில் உட்காந்து 9ஆம் வீடு வந்துட்டார் பாருங்கள். அதனால் கவலையே பட தேவையில்லை. சனீஸ்வரன் சுக்கரை சேர்ந்து கொடுக்கும்போது சனீஸ்வரன் சுக்கரம் உங்களுக்கு இப்படி முக்கியம். ஆமாம் 9 அந்த 9ஆம் வீடு வரும்போது கும்பம் 9ஆம் வீடு ஆகிடும் இல்லையா. 9ஆம் வீட்டில் முக்கியம். ஏன் 8ஆம் வீடு வச்சேன்னா பிஸ்னஸ் டாக்டிஸ் எனக்கு இல்லை, அவனுக்கு ஓடுறதுக்காக நான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி அப்படியே பணத்தை அங்கேயே தான் வாழ வச்சுட்டுருவான். அதான் அந்த சாமர்த்தியம்லாம் இருக்குது பாருங்கள். 8ஆம் வீடு அதை உண்டாக்குறதுனால மற்றவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. மற்றவங்களுக்கு வியாதி நிறைய வரதால நான் சர்வீஸ் பண்ணுவேன். டாக்டர் சொல்கிற மாதிரி அவன் கைகாலை உடைச்சதுனால நான் கைகாலை மூட்டு போடுவேன். இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் அது மாதிரி பண்ணதுனால வேறு வழியெல்லாம் அடிச்சுன்னு வச்சு காவல்துறை கொண்டு உள்ளே வைக்க வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் பண்ணுறது அவனுக்காக நான் கோர்ட்டில் தப்பு தவறு பண்ணிட்டான், அவன் காப்பாற்றுறதுக்காக நான் வக்கீல் வேலை பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் சாமர்த்தியம் பேசுறது சந்திரன் தான் முடியும். அந்தனுடைய புள்ளை புதன் இல்லை, செயலில் காட்டுவார் அமைக்கி. அந்த ரூசு சோழனா ஒன்றும் கிடையாது. புதன் வக்கரமானா புத்தி வேறு மாதிரி வேலை செய்யும். கோபத்தவெல்லாம் வராது, அட்டகாசம். அதில் புதன் வக்கரமாகும் போது அந்த புதன் பொறுத்த வரைக்கும் அருமையாக உட்காந்துட்டு சூரியனோட உட்காந்துட்டார், கவலையே இல்லை. சப்தமத்தில் உட்காந்துருக்கார். வீரிஸ்தான் சப்தமத்தில் களத்திரனுடைய பேராதரம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுதான் சந்தாமா சுக்கராச்சாரியர் உடனே கும்பத்தில் போய் உட்காந்துட்டார். கும்பத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மிதனத்துக்கு போது பாக்யாதிபதி உட்காந்து ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. இந்த ரிஷபகுரு ரிஷபத்தில் உட்காந்து வக்கரமாக உட்காந்துருக்காரா. அவர் மூலம் வாங்கிறதுக்கு இது என்ன பண்ணலாம் பார்த்தாரு. செவ்வாய் முக்கியம். அதனால் தன வீட்டில் செவ்வாய் உட்கார வச்சு வக்கரமாகிட்டார். தன வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்தா 0 ஆகிடும், பிரச்சனை தான். மாறத்துக்கு கஷ்டம் வந்து எல்லாத்தையும் பாழாயிடும். ஆனால் அந்த செவ்வாயை வக்கரமாக்கி விட்டு பலமாக்கி சனீஸ்வரன் தொடர்பு கொள்ள வச்சுருக்காரு. அப்போ அழகாக முடிஞ்சு போச்சு, கிளாஸாக இருக்குது. ஸோ அந்த குரு பார்க்க முடியாது போச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. அந்த ரிஷபத்தில் உட்கார்ந்த குரு ஒன்று இப்போ யார் கால் நிற்கிறார்னா செவ்வாயினுடைய கால் நிற்கிறார், திகசீஷன் நிற்கிறார். கவலையே இல்லை, அப்படியே உருவி எடுத்துடுவார். செவ்வாய் அங்கே பார்த்து உருவி எடுத்துடுறாரு. எப்படி பண்ணுறாங்க பாரு. பகவான் கால் கட்டு கை கட்டு போட்டு அதுவே நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மொத்தமெல்லாம் பண்ணுறாரு. செவ்வாய் நியூட்ரல், குருக்கு வேணும் சுக்கிரனுக்கு வேணும். அதனால் அந்த இப்படி பண்ணால் செவ்வாயை எப்படி வாங்கலான்னு அவருக்கு தெரியும். சனீஸ்வரனை கோத்து விட்டானா சனீஸ்வரன் தயவில்லாத செவ்வாயால் ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லியிருக்கேன், பலதும் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அதனால் எவ்வளோ அழகாக 30 குழந்தைகள் பிறக்கும் போதே பிஸ்னஸ் மேக்னெட்டாக பிறக்கும், கவலையே இல்லை. படிப்பு எந்த தேவையோ அதை படிக்கும். தேவையானது காசு பணம் வரா மாதிரி இருக்கா, அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கா, அது தகுந்த மாதிரி படிப்புகள்லாம் படிச்சுக்கும். நீங்கள் சொல்லி தான் கைட் பண்ணணும் அவசியம் இல்லை. குழந்தைகள் நலம் நன்னாக இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். அது தகுந்த மாதிரி அது தான் ரொம்ப சூட்டிகள் எல்லாம் அட்டகாசமாக செஞ்சு எல்லாம் செயல்படும். காலத்தில் கல்யாணம் பண்ணமே என்ன அது தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கடத்திரங்கள்லாம் அனுகூலமாக இருக்க ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு மற்றவங்களே பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ வசதி பாருங்கள். அது எது காலத்தை பொருளோ பொண்ணு கல்யாணம் பண்ணண்டா, நான் பணம் ஹெல்ப் பண்ணுறேன், அப்படி இப்படி செய்தாடுறேன், நான் பொண்ணை பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியர் உறவுகள்லாம் ஒரு இணக்கமாக இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா உறவுகளும் இணக்கமாக இருக்கும். சண்டை சச்சரவு பூச்செல்லாம் எதுவுமே வராது. ஒரே சந்தோஷமாக பகவான் ஈடுபட்டு பஜனை கோட்டி அது இது அனுபவிக்கிறது என்னென்ன உண்டோ பிரசங்கங்கள் அத்தனையும் அனுபவிச்சுன்னு பகவானோட ஈடுபடுவாங்க. அவனுக்கு உண்ட காலம். அடுத்தது வேறு புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறது, உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறதால அந்த இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியர் சிரமமாக பிரமாமாக கும்பத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரனோட உட்கார்ந்து செயல்படுறார். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கும்பம் வீடு சொல்லக்கூடியது 9 பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு. யாரையும் பார்க்கலைன்னு சொல்ல வேணாம். செவ்வாய் கலெக்ட் பாருது இல்லையா,
செவ்வாய் கனெக்ட் ஆகி சனீசை தொடர்பு கொள்வது, குரு செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு கொள்வது போதுமே உங்களுக்கு. பிரமாதமாக இருக்குல்ல, அட்டகாசமாக இருக்குல்ல. உனக்காக இந்த எந்த வலி வேதனையில் நான் பொறுத்து தயார், சாக்ரிஃபைஸ் பண்ண தயார் உங்களுக்கா அப்படின்னு செவ்வாய் தன்னை வலுவாக்கிண்டு வக்கரமாக்கி செஞ்சு கொடுக்கறது. ஆக குழந்தைகள் நல்லா இருக்கும், பாக்கியஸ்தானம் பிரமாதமாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. சர்வங்கள் இம்சை பண்ணவே இல்லை, அமைதியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. எப்போதுமே ராகு கேதுகள் மீனத்தில் ராகும் இதுக்கு புது வருஷம் பிறந்த அப்படின்னா மாறுவாங்க, அது விஷயம். குரு இப்போ தை அடுத்தமாக குரு நன்னாயிடுவார், அதுக்குள்ளே நமக்கு நல்லா வந்துடும். நீ நன்னாரு அப்படி இல்லை எனக்கு பொறுத்தவரை இப்போ காரியம். நீ நன்னா இருந்ததை நான் பண்ணணும்னு வச்சா நான் எந்த காலத்தில் வாழணும்னு சொல்லிட்டு புதன் நல்ல ஐடியா பண்ணி பக்கா பண்ணிட்டார். ஸோ இந்த சம்பந்தப்பட்ட பூர்வகுண சுக்கராச்சாரியார், பாக்யாதி சனீஸ்வரன், கடத்தரம் குருவுக்கு தொடர்பு கொள்றதுக்கு உண்டான வழியை பண்ணி செவ்வாய் கிரீசி காலை நிற்க வச்சு அதை செவ்வாய் நல்லா உறிஞ்சி எடுத்து செவ்வாய் சனீஸ்வரனை பார்க்க வச்சு இப்படிலாம் பண்ணுறது பாரு. கடகத்தில் உட்காந்தோன்னா சட்டரம் விடுது, புனர்பூசம் ஆயில்யம். புனர்பூசத்தில் உட்காந்தா குரு, பூசத்தில் உட்காந்தா ஆயில்யம். இந்த புனர்பூசம் 4ஆம் வாரத்தில் உட்காந்து சனீஸ்வரன் காலிலே உட்காந்து விடுத்து செவ்வாய். அதனால் கவலையே இல்லை, தெம்பு. நானாக மட்டும் நீ வாங்கிக்கிறியா, நீயே தரையா அப்படி சொல்லி சனீஸ்வரன் காலை பூசத்தில் கொடுத்து, செவ்வாய் பூசம் காலம் சனீஸ்வரன் கால் தானே, எப்படி இருக்கு பாருங்கள். ஆனால் கவலையே பட தேவையில்லை இந்த வாசத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது வெளி தொடர்புகள், இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றும் நம்ம வாலண்டியராக போய் அதை பார்த்து செஞ்சு முடிச்சு கொண்டு ஐயோ முடியலையே உட்காந்துன்றது ஒரு காலம் இல்லை இந்த மாதத்தில். அழகாக நீங்கள் கேட்கணுன்னு பொட்டி இருக்குது, பூண்டு இருக்குது, ஆள் அதை நேரங்காலம் கூடி வருதுன்னா வயசுபட்டது இல்லை. அது கண்ட நாயகன் ஆகணும். அவன் இல்லை, இது இல்லை, அது இல்லை, 1000 நாள் அந்த விஷயமே இந்த மாதம் இருக்காது. எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா, ஒரு அமைப்பு கூடி வந்திருக்கு. அந்த அமைப்பை கூடி வரணும்னா கோடி நன்மை. அதனால் அந்த அமைப்பில் இருக்கிற இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த வரக்கூடிய தை மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பசங்களுக்கு திருமண பாக்கியமோ அல்லது என்னென்ன வீடு வசதி வாங்கிக்குமோ என்னென்ன உண்டோ அதெல்லாம் சொத்து பத்தில் வாங்கி கடன் அடைக்கி இருக்கணுமோ இந்த வழிகள்லாம் வியாபாரத்துக்கு அதெல்லாம் பிரமாதமாக ஒரு அமைப்பை கொடுத்து தூக்கி விட்டு எல்லாரையும் கொண்டு வந்துருக்காரு. பெரும்பாலும் புதன் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் தான் பண்ணுவார். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சைடில் இன்கம், நிறைய இன்கம், சைடு இன்கமே மெயின் இன்கம் ஆகிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்தை கொடுக்குறார். அந்த சம்பாதி நிறைய தனம் நிறைய வரும், கடன் தொல்லை இருக்காது, அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, பூரிப்பான வாழ்க்கையோட நம்ம சொல்லி வாழணும்னு சொல்லிட்டு அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.